என்ன ஆகும்? அல்லாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்ப சமீபத்தில் நம்ம நாட்டு நடப்ப கூட எடுத்துக்கிறீங்களேன். ஒரு மனிதன் கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் மனைவி இருக்கும்போது கணவனுக்கு மனைவி பிடிக்கல, அல்லது மனைவிக்கு கணவனை பிடிக்கல. பிடிக்கலன்னா கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் இருக்க முடியுமா? வாழ்க்கை என்பது பல விஷயங்கள் இருந்தா தான் அந்த வாழ்க்கை யாரும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப கணவனுக்கு பிடிக்காத வகை பிடிக்கலன்னா சின்ன சின்ன பிடிக்கலங்கிற விஷயம் இல்ல. சின்ன சின்ன சமையல் சரியில்லை, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண தெரியல, ஏத்து பேசுது, வாயாடி, இந்த பிடித்தல் அல்ல. இதுக்காக வேண்டியெல்லாம் பிரிஞ்சு போயிடக்கூடாது. இதுக்கு பிரிஞ்சு போனா யார் வந்தாலும் அப்படித்தான் இருப்பாங்க. இவளை விட்டு அவளை கூப்பிட்டாலும் அப்படித்தான் இருப்பான், அவனை விட்டு இன்னொருத்தன் கல்யாணம் பண்ண அவன் அப்படித்தான் இருப்பான். மனிதன் என்ற முறையில் அனைவரிடமும் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தனி விஷயம். அதே நேரத்தில் இல்லற வாழ்க்கைக்கு தகுதியற்றவளாக ஒரு பெண் இருக்கிறார், அல்லது இல்லற வாழ்க்கைக்கு தகுதியற்றவளாக ஒரு ஆம்பளை இருக்கிறான், அல்லது குடிச்சிட்டு பொம்பளையை கொடுமைப்படுத்துறான், அல்லது இந்த பெண்ணு கணவன் இருக்கும் பொழுதே வேற வேற பக்கம் என்ன செய்யறா, கடைக்கண் பார்வை வீசக்கூடியவளா இருக்கிறார். இதெல்லாம் ஒருத்தனுக்கு பிடிக்காது. பொம்பளைக்கும் இந்த மாதிரி ஆண்மையற்றவனை பிடிக்காது, குடிகாரனை பிடிக்காது, ஆம்பளைக்கும் இப்படி பிடிக்காது. இப்படியான ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்லுது? ரெண்டு பேருக்கும் விவாகரத்து உரிமையை கொடுத்திருக்கு. ஆண்களுக்கு பிடிக்காதான செய்யி, ஒரு டைவர்ஸ் பண்ணு, தலாக்குன்னு சொல்லு. தலாக்கு சொன்ன பிறகு உடனே எல்லாம் முடிஞ்சிடாது, சேர்ந்துக்கலாம். 3 மாசத்துக்குள்ள சேர்ந்துக்கலாம். தலாக்குன்னு சொல்லிட்ட உடனே எல்லாம் முடியாது. 3 மாச டயத்தில் சேர்ந்து கொள்ளலாம். 3 மாசம் கழிச்சிட்டா கூட அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சு பார்த்து நம்ம சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லி மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம். 3 மாசத்துக்குள்ள சும்மா சேர்ந்துக்கலாம். 3 மாசம் கடந்துருச்சுன்னா தலாக்கு பிறகு கூட சேர்ந்துக்கலாம். இங்க பொது சிவில் சட்டம் அதுல போய் மாட்டினீங்கன்னு வைங்க, முடிஞ்சதுதான். டைவர்ஸ்னா அதை காலி ஓச்சு விடுவாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடியது என்னது? அப்படி லேசா அப்படி பிரிக்கிற மாதிரி பிரிச்சு ஒருத்தருடைய பிரிவை ஒருத்தர் உணர வச்சு அப்புறம் சேர்த்து விடுறதுக்கு வழிவகுக்கக்கூடிய சட்டம் எது? தலாக்கு சட்டம். இப்படி இருக்கிறது. அதுக்கப்புறம் அப்படி சேர்ந்து வாழும் பொழுது மறுபடியும் பஞ்சாயத்து வருது. மறுபடியும் பல வருஷங்கள் வாழ்ந்த பிறகு பஞ்சாயத்து வந்தா இன்னொரு தடவை தலாக்கு, அப்புறமும் சேர்ந்துக்கலாம். அப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு 3வது சொன்னானே, ஆனால் அதுக்கு பிறகு சேர முடியாது. இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. இது 3 வாய்ப்பு. ஒரு ஆம்பளைக்கு மனைவியை பிடிக்கவில்லை என்று சொன்னால் விவாகரத்து பெறுவதற்கு 3 வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. முதல் வாய்ப்புக்கு பிறகு சேர்ந்து கொள்ளலாம், 3 மாசத்துல சேர்ந்து கொள்ளலாம். 3 மாசத்துல சேராவிட்டால் எத்தனை வருஷம் கழிச்ச பிறகு கல்யாணம் பண்ணி கொள்ளலாம். 2 பேர் விரும்பினார்களே ஆனால் மகர் கொடுத்து திருமணம் செய்து கொள்ளலாம். தலாக்குன்னு எல்லாம் முடியாது இஸ்லாமிய சட்டத்தில். இது உலகத்தில் பொது சட்டம், இதுல மாட்டீங்கன்னு வைங்க, டைவர்ஸ்னா ஓடு, அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரியான ஒரேடிய வெட்டி எறிகிறது கிடையாது. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பயங்காட்டுற மாதிரி உள்ளதுதான் இந்த தலாக்குங்கிறதுலாம். 3வது தடவை சொல்லுவான் பாருங்க, பல செலவு சேர்த்து விட்டு பல காலம் வாழ்ந்து விட்டு அந்த நேரத்தில் வரும்பொழுதுதான் இதுக்கு மேலே சேராட்டி போடா, பிரிஞ்சுட்டு போடான்னு இஸ்லாம் சொல்லுது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல 3 சான்ஸ் இருக்குல்ல, விளங்காத சில பேர் என்ன செய்யாங்கன்னு கேட்டா தலாக் 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 அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன? 3 சொல்லிட்டாங்களாம். தலாக் தலாக் 3 பேர் சொல்லிட்டாங்கல்ல, அல்லது 3 தலாக் என்று சொல்றது, அல்லது முத்தலாக் என்று சொல்றது. இப்படி சொல்லிவிட்டானேயானால் இதனுடைய நிலைமை என்ன என்றால் 3 தலாக்கு ஆகிவிட்டதுன்னு அர்த்தமா. 3 தலாக்குன்னா ஒரு தலாக்கு விடணும், அப்புறமேலே சேர்ந்து வாழணும். சேர்ந்து வாழவில்லாட்டி ஒரு தலாக்கு கூட பிரிஞ்சு இருந்துக்கிறேன்னு. அவ விரும்பினா வேற கல்யாணம் பண்ணிட்டு போனா, விரும்பல இவனே கல்யாணம் பண்ணிக்கலாம், 2 பேரும் சம்பந்தப்பட்டா. இப்படி இருக்கிற ஒரு மார்க்கத்தில் என்ன செய்யறாங்க கேட்டா, தலாக் 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 என்று சொன்னால் 3 வாய்ப்பையும் பயன்படுத்தி விட்டான் அப்படின்னு இன்னைக்கு மதுஹப் கிதாபுகள்ல இருக்கிறது. இப்படி இருந்தா என்ன ஆகும்? புருஷங்காரன் கோவத்துல தலாக் தலாக் தலாக்ன்றான்னு வைங்க, முடிஞ்சு பினிஷ். எப்படிங்கிறாங்க மதுஹப்ல. இப்ப இதுல நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கும் பொழுது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது. கான தலாக்கு தலாக்கு, 3 தலாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வாசகம் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னமாயு அத்து வாஹிதா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் அபூபக்கர் காலத்திலையும் உமருடைய ஆட்சியின் முதல் 2 ஆண்டுகளிலேயும் இன்னமாயு அத்து வாஹிதா, ஒரு தலாக்கு தான். இது ஒருத்த மனைவிட்ட தலாக்கு தலாக்கு தலாக்குங்கிறான். இவன் 3 தலாக்கு விடல, ஒரு தலாக்கு தான் விட்டுருக்கான், சேர்ந்துக்கலாம். முத்தலாக்கு கிடையாது. முத்தலாக்குங்கிற கான்செப்ட் ஒரு தடவை சொல்ல முடியாது.
இது நபிகள் காலத்தில் இப்படித்தான் இருந்தது அப்படின்னு முஸ்லிம் உள்ள இருக்கிறது. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு நடைமுறை இருந்திருக்கு, அதுக்கு மாத்தமா 3 தலாக்னா 3 ஆயிடுச்சுன்னு எழுதி வச்சுக்கிறாங்க பாருங்க மதுகப்புல. இவங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், லா துஹர்ரிமு தையிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் ஹலால் ஆக்குனே ஹராம் ஆக்காதங்கறான். அந்த 3 தடவை தலாக்னு சொன்ன பிறகு அல்லாஹ் ஹலால் ஆக்குறான், சேரலாம் 2 பேரும். இவன் என்ன செய்யறாங்க, முடிஞ்சு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப கணவன் மனைவி மொத்தம் பிரிச்சு வச்சிடறாங்க. ஒரு கோவத்துல சொன்னா கூட அஜத்துல பத்துவா கேட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவுதாங்க. ஜமாத்துல கேட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவுதாங்க. அப்ப வருத்தப்படுறாங்க, ஆகா தெரியாதனமா சொல்லிட்டோமே, மனைவியுடைய அருமை இவனுக்கு தெரியுது, இவனுடைய அருமை மனைவிக்கு தெரிகிறது, சேர விரும்புகிறார்கள், மார்க்கப்படி சேர வாய்ப்பு இருக்கிறது, அனுமதி இருக்கிறது, மதுகப்படி இல்ல. அப்ப நீங்கள் பண்ண இந்த கிறுக்குத்தனத்தினால இப்ப கேவலப்பட்டு நின்றுட்டு இருக்கணும். ஆளால் கேள்வி கேட்கிறாங்க, முத்தல தலாக்கு மார்க்கத்தில் உண்டு, அறிவுபூர்வமான மார்க்கம். தலாக்கு இல்லாட்டி என்ன ஆகும் அதை யோசிக்கணும். இந்த தலாக்குங்கிற ஒண்ணு இல்லைன்னு வைங்க, என்ன செய்ய, பொது சட்டம். அது என்ன சட்டம்? அதாவது நமக்கு இப்ப கணவனுக்கு மனைவியை பிடிக்காட்டாலும், மனைவிக்கு கணவனை பிடிக்காட்டாலும் நம்மளா பேசி ஜமாத்துல முடிச்சுக்கிற கூடாதான். வேற என்ன பண்ணனே, கோர்ட்ல வழக்கு போடணுமா. மனைவிக்கு புருஷனை பிடிக்கலன்னு வைங்களேன், அவ கோர்ட்ல போய் என் கணவனை எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு விவாகரத்து தாருங்கள் அப்படின்னு வழக்கு போடணும். வழக்கு போட்டா என்ன நடக்கும் தெரியுமா? வழக்கு போட்டு பேப்பர் வாங்கி வச்சுக்கிறாங்களா, 1ஆம் தேதிக்கு வழக்கு போட்டேன்னு வைங்க, நீதிபதி என்ன செய்வார், வாங்கி உனக்கு 15ஆம் தேதி வாய்தான் பாரு, ஒன்னு விசாரிக்கலாம் மாட்டாரு, அந்த பேப்பர் படிக்கவும் மாட்டாரு. அந்த மனுவை எடுத்து வச்சு என்ன செய்வாரு, உங்க 2 பேருக்கு 15ஆம் தேதி போட்டிருக்கு அப்படின்றாரு. 15 நாள் இவர் மர போய் நிக்கணுங்க, கை கட்டி என்ன செய்யணும், நீதிபதிக்கு முன்னாடி நிக்கணும். அன்னைக்கு ஏதாவது விசாரிப்பான்னு கேட்டா அன்னைக்கு என்ன செய்வான், பிப்ரவரி 1ஆம் தேதி போட்டிருக்கு அப்படின்றான். 15 நாள் தள்ளி பிப்ரவரி 1க்கு போனீங்கன்னு வைங்க, அப்போது விசாரிப்பானா? விசாரிக்க மாட்டான். யார் வந்திருக்கா, இப்ராஹிம் அமீனாவா, உங்களுக்கு அடுத்த மாசம் 30ஆம் தேதி வாங்க அப்படிமா. அடுத்த 30ஆம் தேதி பண்ணிடுவீங்களேன், யார் இப்ராஹிம் அமீனாவா, நீங்க அடுத்த மாசம் 1ஆம் தேதிக்கு வாங்க. இப்படி ஒரு வருஷத்துக்கு 24 தடவை வாய்தா போட்டு விட்டுருவாங்க. 15 நாளைக்கு கூட கோர்ட்டுக்கு போகணும், விசாரிக்கவும் மாட்டான், என்னன்னு கேட்கவும் மாட்டான். வழக்கு என்ன அவ்வளவு இருக்குமே, எப்ப விசாரிக்கிறது? விசாரணைக்கு எடுத்துக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகும். 4 வருஷம் வரைக்கும் என்ன செய்யணும், கோர்ட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரணும். 15 நாளைக்கு ஒருக்கா போயிட்டு போயிட்டு மாப்பிள்ளை பொண்ணு என்ன செய்யணும், போயிட்டு போயிட்டு போவாட்டாலும் விட்டுரும், இப்படி வரணும் போட்டுருவான், கைது பண்ண சொல்லிடுவான். போயிட்டு வரணும், போயிட்டு போயிட்டு அங்க நின்று ஐயா கையை கட்டி நின்று நம்ம மனு எப்போ வருதுன்னு பார்த்து, அன்னைக்கு வியாபாரத்தை விட்டு தொழிலை விட்டு எல்லாத்தையும் விட்டு காலையில் போனா சாயந்தரம் தான் வர முடியும். காலில இருந்து நிக்க வேண்டி இருக்கு. நம்ம மனு 48வது மனுனா 48 வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். நம்ம மனு 230னா சாயந்தரம் அசராயி மகரிபாயிரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி நின்றுட்டு நீ 15ஆம் தேதிக்கு வா இப்படிம்பாங்க. இப்படி சொன்னவன 1 வருஷம் ஆச்சா, அப்பவும் விசாரணைக்கு வராது. 2 வருஷம் ஆச்சா, அப்பவும் விசாரணைக்கு வராது. அட பொண்டாட்டிக்கு புருஷன் பிடிக்கல, இவன் சரியில்லை, ஒரு ஆண்மே இல்லாதவனா இருக்கிறான், அவளுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னா அது உடனே கிடைச்சா தானே அது வாழ்க்கை. தவறான வழிக்கு போகாம இருப்பதா இருந்தா சட்டுப்பட்டு முடிக்கணுமா இல்லையா? அவன் என்ன செய்யணும், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 7 வருஷம்லாம் ஆயிரும். 7 வருஷம் வரைக்கும் என்ன என்னத்துக்கு மனு கொடுத்தா, அந்த 7 வருஷம் வரைக்கும் இந்த வக்கீலுக்கு பீஸ் கொடுத்து சாகணும். வக்கீலுக்கு என்ன செய்யணும், பீஸ கொடுக்கணும். அந்த வக்கீலுக்கு போய் பிடிக்கிறாங்க பாருங்க, அந்த வக்கீல் கணக்கு பண்ண பார்ப்பான். விவாகரத்து கேட்ட பொண்ணா இருக்கிறதுனால அவன் வேற மாதிரியாக என்ன செய்வாங்க, அப்படி எல்லாம் நடக்கும், கோர்ட்ல நடக்குது. விவாகரத்துன்னு போறதுனால பலவிதமாக நம்மளை சீண்டுவது, நம்மளை ஒரு மாதிரியா பார்ப்பது, அந்த மாதிரியான ஒரு மிரட்டல் பண்ணுவதெல்லாம் நடக்கும். 7 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய விவாகரத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டு போயிட்டு வாங்கன்றாங்க. அப்ப இவன் என்ன செய்வான், 7 வருஷத்துக்கு வரைக்கும் இதை காத்துக்கிட்டு இருக்கணும். அப்ப என்ன செய்வோம், சாப்பாட்டுல வெஸ்த வச்சு காலி பண்ணிடுவோம். அப்படிதான் நடக்கு. கள்ளக்காதனோடு சேர்ந்து பொண்டாடி கேரி புருஷனை கொள்றான்னு வருதுங்க. உன் சட்டம் அப்படி இருக்குது. உன் புருஷனை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு கல்யாணம் பண்ணிட்டு போனேன். அவனை
யாரு பிடிக்கல வேணாம்னு சொல்லிவிட்டு யாரு பிடிச்ச கல்யாணம் பண்ணி சட்டப்படி ஹலாலா போயிரும்ல. நீனும் உசுரோட இருப்ப, அவனும் உசுரோட இருப்ப, இவனும் 3 உசுரோட இருப்ப. இல்ல ஜெயிலுக்கு தேவையில்லை, யாருக்கு ரிஸ்க் இல்ல. இவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை என்ன செய்வாங்கன்னா, நான் 7ங்கிறது பெரும்பாலும் கொடுக்கறத சொல்றேன். ஒரு கேஸ்ல 70 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் தான் தலாக்கு கேஸ் போனோம்னா எத்தனை வருஷம்? ஒரு 25 வயசுல போடான்னு வைய, 95 வயசுல உனக்கு தலாக்குன்னா 95 எதுக்காக தலாக்குது? 95 70 வருஷம் கழிச்செல்லாம் இதை கொண்டாந்து சிரிக்கணுமா? என்ன செய்ய போறான்? வாங்க புது சிஸ்டத்துக்கு வாங்க. அதுக்கு தான் பொண்டாட்டிக்கு புருஷன் எது கொள்றான், விவாகரத்தை கேட்கறான். பொண்டாட்டி பிடிக்கலன்னு வந்துருச்சு. பொண்டாட்டி தேவை ஒரு ஆம்பளைக்கு இருக்கா இல்லையா? அறவே செட் ஆகாதுன்னு முடிவான பிறகு முயற்சி எல்லாம் பண்ணி சேர முடியாதுன்னு ஆன பிறகு என்ன வரும்? ஒரு பெரிய என்னன்னு ஒரு நிலை வரும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்வான்? ஜமாத்துல சொல்லி முடிச்சோம்னா அதுக்குரிய முறைப்படி நான் நஷ்டம் எல்லாம் வாங்கி தரணும், அது தனி சட்டம் இருக்கிறது. அப்படி செய்யற விட்டுவிட்டு கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும்? அவங்க புருஷங்காரன் யோசிக்கிறான், இப்ப இந்த பொண்டாட்டி வேணான்னு சொல்லி நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா 70 வருஷம் ஆனாலும் 50 வருஷம் ஆனாலும் 40 வருஷம் ஆனாலும் நம்ம தொழில போட 15 நாளைக்கு ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு வர இருக்கணும், வக்கீலுக்கு வேற பீஸ் கொடுத்து ஆகணும். இது வேற ரிஸ்கான வேலைகள்லாம் இருக்கிறது. இதுக்கு அப்புறமேல ஆரத்து வாங்கிட்டு வர்றதுக்கு என்னத்துக்குன்னு சொல்லிட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்டுருவாங்க. ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு. அப்ப ஸ்டவ் வெடித்து கிளவி என்னைக்கா செத்துருக்கா? இளம்பெண் தான் சாவுவாய. இளம்பெண்ணை பிடிக்கலன்னு அந்த புருஷங்காரன் கொடூரமானவன் என்ன செய்யறான்னு கேட்டா, தலாக்கு சட்டம் கடுமையா இருக்கிற சமுதாயங்கள்ல ஸ்டவ் அடிச்சு சாவுனான். முஸ்லீம் யாரும் சாவுறது இல்ல. யார் இந்த பொது சிவில் சட்டம் அங்க போயிட்டு முட்டிட்டு இருக்கிறானோ அங்கதான் ஸ்டவ் அடித்து சாவுது எல்லாமே. இங்க என்ன செய்யறான்? பிடிக்கிட்டு விட்டு உசுரோட விட்டு போ, கொலைதான் பண்ணுவாங்கிற அளவுக்கு ஒருத்தன் போயிருவானே. ஆனால் உயிரோட இருந்து வேற ஒரு வாழ்க்கை தேடிக்கிற வேண்டியதானே. அப்ப அந்த அளவுக்கு வஞ்சம் பிடிச்சவனா இருந்தால் இப்படி செஞ்சிடறான். அல்லது பேருக்கு என்ன செய்யறான்? பொண்டாட்டின்னு வச்சுக்கிட்டு பப்பாட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு வரவே மாட்டேங்கிறான். அது விவாகரத்தும் தரமாட்டேன், வாழ்க்கையும் தரமாட்டேன், உன்ட்ட வரவும் மாட்டேன், நான் ஏன் தேவைக்கு பப்பாட்டி வச்சுக்கிறோமா? இப்ப என்ன செய்வ? இவங்க சட்டம் அதைத்தான் உண்டாக்கி இருக்கிறது. அதை கொண்டா திணிக்க போறாங்களாம். பெண்களுக்கு அநீதி இலைக்குதான் இது. தலாக்கு அநீதி இலைக்குதான். இவங்க இது எத்தனை அநீதி? கொலையில கொண்டே ஒன்னு சொன்ன பொம்பளையில போய் விவாகரத்து பண்ணின்னு வைங்களேன், குறுக்கு விசாரணை அசிங்கமா கேட்பாங்க. இவர் ஆண்மை இல்லைன்னு ஒரு கேச போட்டியன்னு வைங்க, சும்மா கேச போட்டு வந்துட முடியுமா? ஆண்மை இல்லைன்னா எப்படி? எங்க அவ்வளவு ஆம்பளை எல்லாம் இருக்கும் பொழுது வக்கீல் கேட்பான், அவங்களுடைய அவன் தரப்பு வக்கீல் குறுக்கு விசாரணை பண்ணுவான். ஆம்பளை இல்ல ஆண்மை இல்லைன்னா இப்படி ஆண்மை இல்லைங்க எப்படி நடக்குங்க? பொம்பளைக்கு ஏழ்மை இதெல்லாம் இவ்வளவு அசிங்கப்படுத்தி கற்பழிச்சு பட்டவ கூட கோர்ட்டுக்கு போக மாட்டேங்கிறா. ஏன்? அதை கேட்பானு கோர்ட்ல. இந்த நாசமத்த கோர்ட்ல என்ன கேள்வி கேட்பானுவ? கற்பழிக்கப்பட்டான்னு சொன்னா அதை விட்டுறாம எப்படி கற்பழிக்கப்பட்டான் அது அதனால வரைக்கும் சொல்லுவாங்க. அதையெல்லாம் ஒன்னொன்னா கேட்டி முதல்ல என்ன செஞ்சான், ரெண்டாவது என்ன செஞ்சான் கேட்பானுவோம். இதுக்கு பயந்துட்டு எவனும் கோர்ட்டுக்கு போறது எந்த பொம்பளையும் போக மாட்டேங்கிறான். அப்ப இந்த கோர்ட்ல கொண்டு நிப்பாட்டி கேவலப்படுத்தி எங்களுடைய விவாகரத்து தரணும்னு சொல்றீங்க, இதை நாங்க ஏத்துக்கணுமா? அவ்வளவு அற்புதமான கண்ணியமான ஜமாத்துல வச்சு பேசுறோம். டைவர்ஸை தூக்கி எறிஞ்சுன்னு போயிட முடியாது. கணவனுடைய சக்திக்கு தகுந்தவாறு மனைவிக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுக்கணும், இழப்பீடு வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரியான சட்டங்கள் இவ்வளவு அற்புதமான ஒரு சட்டமா இருக்கிறது. இந்த சட்டத்தை மாத்தணும்ன்றான். மேட்ரு என்ன? இப்ப அழகான சட்டம் இஸ்லாத்தில் இருக்கிறது. இந்த முத்தலாக்குங்கிற இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாத்துல இல்லாத ஒன்றை இவங்க சட்டம் ஆக்குனதுனால இப்படி ஒரு சங்கடத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து சுமந்துக்கிட்டு கிடக்கிறோம். இப்ப பாயிண்ட் என்ன தெரியுமா? இப்ப அல்லாஹ் சொல்லாத ஒண்ணு நீ ஏன் செஞ்ச? அதான் கேள்வி. முத்தலாக்குங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, 3 தலாக்லாம் சொல்ல முடியாது. அது என்ன நீங்க சட்டமாக்குறீங்க? உங்களுக்கு சொன்ன யார்? அது யார கொடுத்தது? அப்ப இந்த மார்க்கு சொந்தக்காரன் நீனா? நபிகள் நாயகம் காலத்துல ஒண்ணு இருக்குன்னு தெளிவா தெரியுது, அது கடந்துட்டு போதுங்க, நாங்க இப்படித்தாங்க செய்வோம். என்ன அர்த்தம் கேட்டா, உமர் சொன்னாரு, உஸ்மான் சொன்னாருங்க. அப்ப உமர் உஸ்மான்ல நபித்தோழர்கள் தான். ரசூலுல்லாஹ்வோட பெரிய ஆட்களா? நபிகள் நாயகத்தோட பெரிய ஆட்களா? அவங்கெல்லாம் வஹி வந்துச்சா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொன்னார்கள், அதை ஏத்துட்டு போவியா? அப்ப இவங்களா மார்க்கத்தில் உள்ள ஒன்றை கேவலப்படுத்துறது ஒரு காரணம். இன்னும் சொல்ல போனா இந்த அல்லாஹ் தான் மார்க்கத்துக்கு எஜமான்ங்கிறத விட்டதுனால இன்னொன்னு கவனிங்க. 3 வழக்கு போடப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த தலாக் சம்பந்தமா. 2 வழக்கு இந்த முத்தலாக்கு மேட்டராச்சா. 3வது வழக்கு என்ன தெரியுமா? ஒரு அம்மா வழக்கு போடுது. என்ன வழக்குன்னு கேட்டா, ஒரு நாள் என் புருஷன் போன் வந்துச்சு, போனை எடுத்தேன், தலாக் தலாக் தலாக்னு கை வச்சுட்டான். போன்ல தலாக்கு என் வெளிநாட்டுல இருந்து பொண்டாட்டிக்கு வெளிநாட்டுல இருந்து கொண்டு அட நாய் தலாக்குன்னா வாழும் போது பஞ்சாயத்து பிரச்சனை தலாக்குன்னு அர்த்தம் இருக்கு.
நீ எங்கேயே இருக்க எங்கே இருக்கிறா, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கவும் இல்ல, சகராறு வர்றதுக்கு வாய்ப்பும் இல்ல, அவசரமா போன்ல சொல்லணுங்கிற எந்த ஒரு அவசியமும் ஏற்படவும் இல்ல. இந்த கிறுக்கு பையன் நினைஞ்சிருக்கிறான், வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டு போன்ல சொன்னான் தலாக் தலாக் தலாக். உடனே நம்ம அஜர்த்து போய் கேட்டிருக்கு, என்னம்மா அஜர்த்து இந்த மாதிரி சொல்றாருன்னு. சொல்லிட்டாருல 3 சொல்லிட்டாருல முடிஞ்சு மேலாம். இவன் அஜர்த்து ஜமாத்துல போகுது, அந்த அம்மா அஜர்த்து சொல்லிட்டாருல 10 கொடுத்துற மாதிரி என்ன நீங்க சேர முடியாது முடிஞ்சு வச்சுக்காத, நீங்க பொண்டாட்டிங்களா ஒரு புருஷன் இல்ல போங்கட்டாங்க. அதுக்கு எதிராக நம்ம கேஸ் போட்டுருக்கு. 3 கேஸ்ல அது ஒரு கேஸ். எது கேஸ்? போன்ல தலாக். ஏன்டா போன்ல தலாக்கு, SMS தலாக்கு, வாட்ஸ்அப் தலாக்கு, மின்னஞ்சல்ல தலாக்கு, இமெயில்ல தலாக்கு, தபால்ல தலாக்கு எழுதி அனுப்புவாங்க. இது மார்க்கத்தில் உண்டா? மார்க்கம் என்ன சொல்லுது? தலாக் என்று சொன்னா, பிடிக்கல என்று சொன்னா சும்மா எங்கே உட்கார்ந்து சொல்ல முடியாது. 2 சாட்சிகளை வைத்துக் கொண்டு அந்த சாட்சிகளுக்கு முன்னாடி ஜமாத்துக்கு முன்னாடி சொல்லணும். ஏன் நஷ்டம் வாங்கி தர வேண்டியிருக்கு ஜமாத்துல? 2 சாட்சி இருக்கணும். அந்த சாட்சி எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கணும். எந்த எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? இந்த புருஷனுக்கு அவளுக்குள்ள விவகாரம் தெரிஞ்சிருக்கணும். முறைப்படி எல்லாம் அந்த தலாக்கு முன்னாடி அறிவுரைலாம் சொல்லப்பட்டுச்சா, நடுவர் வச்சு பேசி வார்த்தை நடந்துச்சா, அதுக்கு பிறகு ஒத்து வரலையா, அதுக்கு பிறகு தான் இவன் கூடுறானா, இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் சாட்சியா இருக்க முடியும். அப்ப 2 சாட்சிகள் முன்னிலையில வைத்து சொல்லணும்னு சொல்ற ஒரு விஷயத்தை தபால்ல கொடுத்தா சாட்சி ஆகுமா? அது போன்ல சொன்னா சாட்சி ஆகுமா? அப்ப இது மாதிரியான கிறுக்குத்தனமான அல்லாஹ்வுடைய அல்லாஹ் அந்த தலாக் விஷயத்தான் சொல்லி காட்டுறான். லா தத்தகிது ஆயாத்தில்லாஹி ஹுசுவா. அட என்னுடைய வசனங்களை சட்டங்களை கேலி ஆக்கிறாதேடாங்கறான் அல்லாஹ். தலாக் சட்டத்தெல்லாம் சொல்றான். தலாக் சட்டத்தை சொல்லிவிட்டு என்னுடைய சட்டங்களை நீங்கள் கேலி கூத்தாக்கிறாதேங்கறான். இவன் கேலி கூத்தாக்கிட்டு இருக்கான். SMS தலாக்கு